நாம் தமிழர் கட்சி நிச்சயமாக இந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு புலிப்பாய்ச்சல் மாதிரி அதிக வாக்கு சதவீதத்தை வாங்குன்றதுக்கு நிறைய சாட்சிகள் உதாரணமாக இருக்குது. இப்போ வரைக்குமே எதிர்கட்சிகள் எல்லாருமே நம்ம நாம் தமிழர் கட்சியை கூட்டணிக்கு கூப்பிட்றதுக்கு முயற்சி பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனால் சீமான் அவர்கள் தனித்தே போட்டியிடுவன்றதில் உறுதியாக இருந்து 40 தொகுதியிலும் வேட்பாளர்கள் நிறுத்தி களம் காண ஆரம்பிச்சிட்டாரு. இதுக்கு உதாரணமாக நேற்று மதிவாணன் அவர்கள் பரப்புரை செய்யும் போது எதிர்கட்சிகள் எப்படி நினைக்கிறாங்கிறத பற்றி பேசினாங்க. அந்த காணொலியை பற்றி இப்போ பார்ப்போம் வாங்க. ஒரு அண்ணன் நிதிக்காக அடிச்சேன், தேர்தலுக்கு வேணும், கொஞ்சம் செலவுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல வாழ்த்து பெறுவோம்னு அடிக்கிறேன். தம்பி மதிவாணன், நான் நல்லா இருக்கீங்களாப்பா, என்ன நீங்க கூப்பிடுறாங்க வரமாட்டீங்கல, இங்க வந்துட்டீங்கன்னு வச்சுங்களேன், நாங்கெல்லாம் அந்த கூட்டணி கட்சிக்கு ஓட்டு போடவே மாட்டோம். ஏன்னா அவங்க கூட்டணி கட்சி இங்க நிக்க போகுது, நீங்க மட்டும் எங்க கூட்டணிக்கு வந்திருந்தா நீங்க தான் எம்பி அப்படின்னு அவர் சொல்லிட்டு அவர் சொல்றாரு. நீங்க ஒரு ஆள் ஜெயிச்சின்னு வச்சுக்கலாம், அதாவது நாம் தமிழர் கட்சியில் ஒருத்தர் ஜெயிச்சா 100 எம்பி ஜெயிச்ச மாதிரி அங்க போய் பேசுவீங்க அப்படின்னு நாங்க சொல்லல. எதிர்கட்சியில் இருக்கிற ஒரு கட்சி எங்களை கூப்பிடுற கட்சி பேசுது. இன்றைக்கும் கூட்டணி பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள்.